Hello friends, welcome to Sara's Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான காரசாரமான காளான் மிளகு மசாலா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிட்ட பிறகு சின்னதாக கட் பண்ண 4 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு சின்னதாக கட் பண்ண 2 தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி ஓரளவுக்கு சுண்டிட்ட பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச காளானை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மசாலா எல்லாம் காளானில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போது காளான் நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான காளான் மிளகு மசாலா ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி தோசை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.